இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ மாயா, நீ சொன்னது உண்மைதான். அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான். நான் அவனை பார்த்துட்டேன். அப்படியா? எங்க பார்த்த? இங்க நம்ம கடை பக்கத்துல தான் பார்த்தேன். அவனை துரத்திக்கிட்டு நான் வந்தேன். பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டான். இப்ப அவன் உள்ளதா இருக்கான். நான் போய் பிடிச்சிடுறேன். சரி, நானும் வந்துடுறேன் சீனு. அவனை விட்டுறாத. சரி சரி. அண்ணா, பக்கத்துல காந்தி ரோட் போங்கண்ணா. சரிங்க மேடம். மாயா சொல்லுங்க. சார், கார்த்திக் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு சார். காந்தி ரோட்ல இருக்கிற முருகன் கோவில்ல தான் இருக்கான். என் ஹஸ்பண்ட் அவனை துரத்திக்கிட்டு இருக்காரு. சரி, உடனே நாங்க வரேன். அண்ணா, நேரா முருகன் கோயில் போங்க. ஓகே சார். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ஜானகி கார்த்தியை கொலை செய்திருக்கிறார். அதை அவர்களே ஒப்புக்கொண்டு போலீசில் சரணடைந்திருக்கிறார். அதன் பிறகு கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்காருன்னு ஒரு கற்பனை கதையை சொல்றாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அது கற்பனை இல்ல. கார்த்திகை யாரும் கொலையும் செய்யல. அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்படி இருந்தா அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லையா, அவர் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரத்தையாவது சமர்ப்பிச்சிருக்கணும். அத எதையுமே இவங்க செய்யல. உங்ககிட்ட கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், பல இடங்கள்ல அவர் மாத்தி மாத்தி மறைஞ்சிருக்காரு. அதனால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா. யுவர் ஆனர், இவங்க இல்லாத கதையெல்லாம் சொல்லி தீர்ப்பு தேதியை தள்ளி போட பாக்குறாங்க.